Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. முக்கிய செய்தி: தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கலாமா வேண்டாமா என்பது குறித்து முடிவெடுக்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயற்குழு கூடி ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறது. தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கலாமா வேண்டாமா என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயற்குழு கூட்டம் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தலைமையில் கூடி ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் விக்னேஷ் வழங்கிக்கலாம். விக்னேஷ், வணக்கம். இந்த ஆலோசனை கூட்டத்திலாவது ஏதேனும் முக்கிய முடிவு எடுக்கப்பட வாய்ப்புகள் இருக்கிறதா? விவரங்களை பதிவு பண்ணுங்க விக்னேஷ். காயத்ரி, வணக்கம். இன்றைய தினம் நிச்சயமாக ஒரு முடிவு எட்டப்பட இருக்கிறது. கால அவகாசமும் குறைவாக இருக்கக்கூடிய நிலையில் கால தாமதம் ஏற்படுத்துவதை தவிர்த்து தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவா அல்லது இல்லையா என்ற ஒரு நிலைப்பாட்டை அறிவித்தே ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாய நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது. ஏனென்றால் மே 4ஆம் தேதி முடிவுகள் வெளியாகி தற்போது 4 நாட்களை கடந்திருக்கிறது. புதிய ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதிலும் அதனுடைய தலைவர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்பதிலும் மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. ஆளுநரை பொறுத்தவரையில் தன்னுடைய நிலைப்பாட்டை திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டார். அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு பெரும்பான்மையை நிரூபிக்க தேவையான 118 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு கடிதம் இருந்தால் நாளைய தினமே பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கு தயார் நிலையில் இருப்பதாக ஆளுநர் அவருடைய நிலைப்பாட்டை திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டார். ஆனால் அந்த 118 பேர் யார் என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி 5 சட்டமன்ற உறுப்பினர்களை ஆதரவு கடிதத்துடன் வழங்கி இருக்கிறது. இந்த நிலையில் மீதம் இருக்கக்கூடிய அந்த இடங்களை பூர்த்தி செய்வதற்காக திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகளுடைய ஆதரவை தமிழக வெற்றி கழகம் நாடி இருக்கிறது. நேற்றைய தினம் கூட ஏற்கனவே தொலைபேசி வாயிலாக விஜய் பேசிய நிலையில் நேற்றைய தினம் தங்களுக்கு ஆதரவை வழங்க வேண்டும் என தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள், மூத்த தலைவர்கள், இந்த 3 கட்சியை சார்ந்த தலைவர்களை அவரவர் அலுவலகங்களுக்கு சென்றே சந்தித்து ஆதரவு கோரியிருக்கிறார்கள். இதில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மற்றும் திமுகவுடன் நாங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த கூட்டணி என்பது தேர்தல் கூட்டணி அல்ல, கொள்கை கூட்டணி என்பதால் திமுக தலைமை என்ன முடிவு எடுக்க சொல்கிறதோ அதனையே எடுப்போம் என்பதை நேற்றைய தினமே திட்டவட்டமாக தெரிவித்து விட்டார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய 3 கட்சிகளும் தனித்தனியே தன்னுடைய உயர்மட்ட குழுவை கூட்டி ஆலோசனையில் தீவிரமாக இறங்கி இருக்கிறது. இன்று பிற்பகலுக்குள்ளாக தமிழக வெற்றி கழகத்திற்கு இந்த 3 கட்சிகளும் ஆதரவு அளிக்கிறதா அல்லது திமுக கூட்டணியிலேயே தொடர்பான முடிவெடுக்கிறதா என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகி இருக்கின்றன. அந்தந்த கட்சி சார்பில் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளும் தலைவர்களும் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஒருமித்த கருத்து எட்டப்பட்டு அதனுடைய முடிவுகள் இன்று பிற்பகலுக்குள்ளாக அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றன. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில் அக்கட்சி சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்து அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புத்தி ஆனந்த் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர்களுடைய ஆலோசனை கூட்டத்தினுடைய மிக முக்கிய கருவாக பார்க்கப்படுவது தற்போது நிலவிருக்கக்கூடிய இந்த அசாதாரண சூழலில் தாவேகா சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அனைவரும் தங்களுடன் மட்டுமே இருக்க வேண்டும், மற்ற கூட்டணி கட்சிகளோடோ மற்ற கட்சிகளோடோ அல்லது பெரிய அதிமுக, திமுக போன்ற கட்சிகளோடோ பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது, பேரம் போய்விடக்கூடாது, விலை போய்விடக்கூடாது உள்ளிட்ட அறிவுறுத்தல்கள் அந்த பக்கம் வழங்கி கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமியும் தன்னுடைய ஆதரவாளர்களோடு கிரீன்வே சாலை இல்லத்தில் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிவாலயத்தில் சட்ட வல்லுநர்களோடு ஆலோசனை ஈடுபட்டிருக்கிறார். இன்றைய தினம் அரசியல் கட்சியினுடைய பல அரசியல் கட்சியினுடைய ஆலோசனை நடைபெறக்கூடிய நாளாக மாறி இருக்கிறது. பிற்பகலுக்குள்ளாக ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படலாம். அந்த முடிவுகள் தமிழக காயத்ரி. விரிவான விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.